இப்போ ரெண்டு கட்சியும் நீங்கள் சொன்னீங்கல்ல, இது முன்னாடி அதிமுக திமுகவோட டீல் பேசிட்டு இருக்காங்கன்னு. இப்போ எது மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்போ கூடிய விரைவில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர போகிறாங்க. கூடிய விரைவில் அவங்க ஒரு வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போகிறாங்க. எம்ஜிஆர் அவர்களால் முடியாததை, கலைஞர் அவர்களால் முடியாததை இப்போ ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போகிறாங்க. ரெண்டு இயக்கமும் ஒன்றா சேரப்போகுது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான சப்போர்ட் மேலேருந்து கிடைக்க போகுது. ஆனால் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மக்களோட ஆதரவு இப்போ தமிழக வெற்றி கழகத்து மட்டும்தான் இருக்குது. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகளோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 35%. இப்போ யாராவது சொல்ல முடியுமா இப்போ டிவிகேக்கு இப்போ எலெக்ஷன் வச்சா எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு? நான் பெருமைக்காக சொல்லலை, நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு சர்வே கூட எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ இந்த 50 நாள் ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் அனைவரும், ஓட்டு போடாத மக்களும் இப்போ டிவிகேவோட ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருமே ரெண்டு கட்சியும் பிடிக்கலன்னு தான் இருந்தாங்க. ஆனால் ஏன் சில பேர் ஓட்டு போகலன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்தது. நமக்கு டிவிகே வந்தால் பரவாயில்ல, நம்ம விஜய் அண்ணன் சிஎம் ஆனால் பரவாயில்ல, பட் ஆனால் அவங்க ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்டில் அவங்க ஓட்டு போடாமல் இருந்திருந்தாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லலை, 55 முதல் 60% மக்களோட ஆதரவு இப்போ டிவிகேக்கு இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, அடுத்த வரப்போகிற தேர்தலையும் கண்டிப்பாக டிவிகே தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். நமக்கு இதுக்கு என்ன, இது ஒரு பெரிய, இது ஏன் நம்பிக்கை கொடுக்குதுன்னா, இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்லை, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எப்போ வேணாலும் தேர்தல் வரும், எல்லா கூட்டத்திலையும் போகிறப்ப எப்போ வேணாலும் தேர்தல் வரப்போது நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்போ தான் அவரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அவர் களத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்ருக்குன்னு அவராக நம்பிட்டு இருந்தார். அதனால தான் அவர் சொந்த தொகுதியிலே தோத்தார். அதே மாதிரி இப்போவும் அந்த சுற்றி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஐயா, இப்போ டிவிகே ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க, அதனால் மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, மக்கள்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்போ வேணாலும் தேர்தல் வந்துடும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்போவும் அவரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. பாவம், அவர் நினச்சி அவர் சொல்கிறத பார்த்தா சத்தியமாக எனக்கு கோவமே வரல, பரிதாபம் தான் வருது. அதனால் நல்ல ஒரு களத்தில் என்ன நடக்குதுங்கிற உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் அவருக்கு நல்லது. அடுத்து நம்ம முன்னாள் டெப்டி சிஎம், இப்போ இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சட்டசபையில் பெரிய ஒரு பிரச்சனை பண்ணார். நம்ம தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட், அவ்வளோதான். அப்படியே அதிர்ந்துச்சு, சட்டசபையே அதிர்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. என்ன ஆதாரம் இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட அனைவருக்குமே தெரியும். நான் ஒன்றே இந்த மேடை மூலமாக அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்தால், தைரியம் இருந்தால், அறிவு நேர்மை இருந்தால் நீங்கள் ஒன்றே மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க. தைரியம் இருந்தால் நீங்கள் அது கொடுங்க. அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்ன புரியலன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது அவர் பழைய திமுக ஆட்சியமாக நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த மேடை மூலமாக நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் ஆட்சியில் நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம், மக்களே அதுக்கு சரியான தீர்ப்பை வழங்கிடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நிறைய பேர் நம்ம கட்சியில் இணைகிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, திரும்பவும் வருங்காலங்கள்லையும் நிறைய கட்சி தலைவர், மாற்றுக் கட்சியிலேருந்து தோழர்கள் கண்டிப்பாக இணைவாங்க. அவர்கள் மேலே சில குற்றச்சாட்டுகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நம்ம தலைவர் அவர்கள் உறுதியாக என்ன சொன்னார், என் தலைமையில் ஊழல் நடக்காது, நான் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், என்னோட அமைச்சரவையிலையும் யாரையும், என் நிர்வாகத்திலும் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். இது நடத்தி காட்டினா 2 விஷயம் தேவை. ஒன்று எண்ணம், ஒன்று இன்டென்ஷன். அவருக்கு தூய்மையான எண்ணம் இருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமாக அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆற்றல், துணிவு, ஒரு திறன், அந்த ஆளுமை, அது இருந்தால் தான் முடியும். அவர் மட்டும் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு அவர் மட்டும் அமைதியாக உட்காந்துருந்தாருன்னா சுற்றி இருக்கலாம் அவரை ஏமாற்றிட்டு ஊழல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது ரெண்டும், எண்ணமும் இருக்குது,
அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கிற அந்த நிர்வாக திறனும் அந்த ஆளுமையும் ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கிறதுனால எங்களால் ஆணித்தரமாக நம்பிக்கையுடன் சொல்ல முடியும், கண்டிப்பாக நம் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் ஊழல் இருக்காது, ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.